வணக்கம் மக்களே. பொதுவாகவே குழந்தைங்களுக்கு கதை கேட்க ரொம்பவே பிடிக்கும். டெய்லியுமே வீட்டில் இருக்கிற பெரியவங்க கிட்ட ஏதாவது ஒரு கதை சொல்லுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. எல்லாருக்கும் கதை சொல்ல தெரியாது. கதை சொல்ல தெரிஞ்ச சில பேருக்கு நேரமும் இருக்கிறது இல்லை. அப்படிப்பட்டவங்களுக்காக இனி டெய்லி ஒரு கதை சொல்லலாம் அப்படின்னு இந்த வீடியோ உங்களுக்காக. குழந்தைகளே வாங்க, சிறுவர்களுக்கான சிறு கதைகள். அது ஒரு அடர்ந்த காடு. அந்த காட்டோட பக்கத்து கிராமத்துல ஒரு கழுதை வழி மாறி அந்த காட்டுக்குள்ள வந்தது. அந்த கழுதை வர்ற வழியில பல விலங்குகள் பயத்தோட ஓடிக்கிட்டு இருந்தது. அப்போ அங்க வந்த ஒரு மானை நிறுத்தி இந்த கழுதை கேட்டது, எதுக்காக இப்படி எல்லாரும் வேகமா பயந்து ஓடி வரீங்க அப்படின்னு. அதுக்கு மான் சொல்லிச்சு, இந்த காட்டுல சிங்கம் ஒண்ணு இருக்கு, அதை பார்த்துதான் நாங்க எல்லாரும் பயந்து ஓடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மான் போயிடுச்சு. கழுதைக்கு கொஞ்சம் பயம் இருந்தாலும் என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம்னு கொஞ்சம் தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு அந்த காட்டுக்குள்ள நடந்து போக ஆரம்பிச்சது. கொஞ்ச தூரம் போன உடனே கழுதைக்கு ரொம்ப களைப்பா இருந்ததுனால ஓய்வெடுக்கலாம்னு நினைச்சது. அப்போ அந்த காட்டுக்குள்ள ஒரு ஓடை இருந்தது. ஓடையில கொஞ்சம் தண்ணீர் இருந்தது. சரி, தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு அந்த ஓடை பக்கத்துல போன போது அங்க சில வேட்டைக்காரர்கள், அதாவது ஹண்டர்ஸ், அவங்க வேட்டையாடிய மான், புலி, சிங்கம் போன்ற விலங்குகளோட தோலை அங்க இருந்த பாறைகள் மேல காய வச்சிருந்தாங்க. அதனை பார்த்த கழுதைக்கு ஒரு ஆசை வந்தது. உடனே அது ஒரு சிங்கத்தோட தோலை எடுத்து தன்னோட உடம்பு மேல பொத்திக்கிச்சு. அப்ப அந்த கழுதைய பார்க்கறதுக்கு சிங்கம் போலவே இருந்ததால மற்ற விலங்குகள் எல்லாம் ஏமாந்து கழுதைய சிங்கம்னே நினைச்சு பயந்து ஓட ஆரம்பிச்சது. மற்ற மிருகங்கள் தன்னை பார்த்து பயப்படுறதாகட்டும் இல்ல தனக்கு கொடுக்குற மரியாதையாகட்டும், இதை பார்த்து அந்த கழுதைக்கு கொஞ்சம் கர்வம் தலைக்கேறிச்சு. அதனால அந்த தோலை போத்திக்கிட்டு ரொம்ப தூரம் நடந்து போக ஆரம்பிச்சுது. அங்க இருக்கிற எல்லா மிருகங்களும் பயந்துட்டே போச்சு. அப்ப அந்த காட்டுல ஒரு நரி வந்தது. அந்த நரியும் இந்த கழுதைய பார்த்து சிங்கம்னே நினைச்சு பயந்ததோட சிங்கத்துக்கிட்ட சொல்லிச்சு, சிங்கராஜா சிங்கராஜா, நான் தெரியாம இந்த பக்கம் வந்துட்டேன், இனி இந்த காட்டு பக்கமே வரமாட்டேன், என்னை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி கழுதைக்கிட்ட சொல்லிச்சு. கழுதையும் சும்மா இருக்காம நிறைய இன்னும் கொஞ்சம் பயமுறுத்தலாம், அதுக்கு என்ன செய்யணும், சிங்கத்தோட குரல்ல நம்ம கர்ஜிக்கணும் அப்படின்னு நினைச்சு கத்த ஆரம்பிச்சது. ஆனா கழுதை தானே, ஸோ கழுதைக்கு சிங்கத்தோட குரல் வரல. அதுக்கு பதிலா அது தன்னோட ஒரிஜினல் சவுண்ட்லயே கத்திது. இதை பார்த்த நரி, இது சிங்கம் இல்ல, சிங்கத்தோட வேஷத்தை போட்டு ஏமாத்திக்கிட்டு இருக்கிற நரி அப்படின்னு கண்டுபிடிச்சது. இதுக்கப்புறம் இதுக்கு எதுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு அது மதிக்கவே இல்லை அந்த கழுதைய. இதை பார்த்து கோபம் வந்த அந்த கழுதை, எனக்கு கோபம் வர்றதுக்குள்ள நீ இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லி நரியை பார்த்து கத்துச்சு. ஆனா நரி கழுதைய பார்த்து முடியாது அப்படின்னு ரொம்ப திமிராவும் தைரியமாவும் பதில் சொன்னுச்சு. அது மட்டும் இல்லாம கழுதைகிட்ட சொல்லிச்சு, நீ என்னதான் சிங்கம் போல வேஷம் போட்டாலும் உன்னோட உண்மையான குணத்தை உன்னால மாத்த முடியாது அப்படின்னு சொல்லுச்சு. தன்னோட தவற புரிஞ்சுக்கிட்ட அந்த கழுதை ரொம்பவே அவமானத்துல தலை குனிஞ்சு நின்னுச்சு. அதுக்கப்புறம் தன்னுடைய வேஷத்தை கலைச்சிட்டு தன்னோட உண்மையான உருவத்துல அந்த காட்டுக்குள்ள நடக்க ஆரம்பிச்சுது. இந்த கதையின் மூலமா நாம தெரிஞ்சுக்கிறது என்ன குழந்தைகளா, நாம இருக்கும்போதுதான் நமக்கு மதிப்பு. அடுத்தவங்க போல வேஷம் போட்டாலோ இல்ல மற்றவர்களை மாதிரி நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு நினைச்சாலோ நமக்கு கஷ்டமும் அவமானமும் மட்டும்தான் மிச்சம். ஆகவே நாம இருப்போம். நன்றி, வணக்கம்.